எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வெட் கிரைண்டர் அன்பாக்சிங் தான் பார்க்கலாம். நான் இந்த வெட் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா இங்கே யூஏஇலேயே வாங்கியிருந்தேன். லூலு மாலில் 215 கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 4500 அது கிட்ட வரும் சொச்சம். இந்தியாவில் செக் பண்ணி பார்த்தேன், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இதே ரேட்டு தான் போட்டிருந்தாங்க. அதனால நான் யூஏஇலேயே வாங்கிட்டேன். மாவு வலிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஷலில் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த மூடி வந்து டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டைப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதோட கல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி வெயிட்லாம் இல்லை, லைட் வெயிட் உள்ள நார்மல் வெயிட்டாக இருந்துச்சு, தூக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருந்தாங்க. இது சப்பாத்தி மாவு பிசைக்கிறதுக்கான அந்த ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. தேங்காய் திருவுற ஸ்க்ராப்பர் கொடுத்துருந்தாங்க. இது நல்ல ஷார்ப்புங்க. ஒரு மூடி தேங்காய் திருவி பார்த்தேன், மொத்தத்தையும் திருவி கொடுக்குது நம்மளுக்கு. ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் முடியும் நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக பொசிஷன் வச்சு பிடிச்சோன்னா நல்லா திருவி கொடுத்துருது. இந்த ட்ரே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் திருவுறதுக்காக கீழே வச்சு மேலே திருவுறது. தேங்காய் திருவுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கிரைண்டரோட அந்த டாப் இதை எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு மூடி மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அதை கீழே போட்டு அதுக்கு மேலே தான் வந்து அந்த ஸ்க்ராப்பரை போட்டு நம்ம தேங்காய் திருவணும். அப்புறம் மாவும் நான் அரைச்சி பார்த்தேன். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஒரு 4 கப்பு அரிசி மாவை அரைச்சி கொடுத்துருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவே அரைச்சி கொடுத்துருந்துச்சு. இதில் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே உள்ள ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணணும். அப்படியே சும்மாவே வச்சிடக்கூடாது. சும்மாவே அப்படியே அந்த ஸ்க்ரூவை லைட்டாக வச்சு மேலே மூடி போட்டு வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் இந்த 4 கப்பு அரிசியை வந்து அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்பையும் நல்லாவும் அரையில. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணி அப்புறம் மேலே நான் அந்த மூடி போட்டு அரைச்சி பார்த்தேன். வித்தின் 10 மினிட்ஸில் எனக்கு மாவு நல்லா அரைச்சி கொடுத்துருந்துச்சு. உளுந்துமே நல்லாவே அரைக்குது. 4000 ரூபாய்க்கு ஒர்த்தபிளான ப்ராடக்ட் தான். மசால் வடைக்குமே நான் மாவு அரைச்சி பார்த்தேன், ரொம்பவே நல்லாவே வந்திருந்தது. பர்சனலி எனக்கு இந்த கிரைண்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. யாராவது புதுசாக கிரைண்டர் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிரைண்டர் ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.